சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு குஷி குஷியாக நம்ம ஜானகி அம்மாவை பத்தி நாம பார்க்க போறோம். இதுல இன்னொன்னு என்னன்னா, நமக்கு ஜானகினாலே ஜானகி தாதின்ட்டு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் தலைவியாகவே இருந்தாங்க. சமீபமா தான் சரீரம் விட்டாங்க. ஸோ ஜானகினா நமக்கு அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சிங்கர் ஜானகின்னும் போது தான் இவங்க ஞாபகம் வருது. பட் இவங்களும் அவங்களுக்கு எந்த விதத்திலும் குறைச்சவங்க இல்லாத மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டாங்களாம். இவங்களும் பிராமின் ஓகே. தான். பூண்டு வெங்காயம் கடைசி வரைக்கும் சாப்பிட மாட்டாங்களாம். அந்த பிராமண முறைப்படி தான் அந்த ஒயிட் ட்ரெஸ்லயே இருந்திருக்கிறாங்க கடைசி வரைக்கும். எந்த நகை அலங்காரம் எதுவுமே இல்லாம. அவங்களுடைய ஒரு பேட்டி பார்க்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுது அவங்கள பத்தி. ஏன்னா மத்தவங்க சொல்றத விட அவங்களே சொல்லும்போது அது நல்லா இருக்கும் இல்லையா? அவங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா, 9 வயசுல அவங்க பாடி இருக்கிறாங்க. எந்த விதமான ட்ரெய்னிங்கும் கிடையாது. எதுவுமே கிடையாது. 9 வயசுல என்ன குழந்தை என்ன பாடும்? கேட்க வேணா கேட்கறதுல கூட ஆர்வம் இருக்காது குழந்தைங்களுக்கு 9 வயசுல அந்த அந்த காலகட்டத்துல. இல்லையா? அப்ப வந்து முதல்ல ஒரு படத்துக்கு வந்து அந்த டூரிங் டாக்கீஸ் பார்க்கறதுக்காக 10 கிலோமீட்டர் அந்தாண்ட வேற ஊருக்கு மாட்டு வண்டி புடிச்சு போவாங்களாம். அப்ப பின்னாடியே ஓடிட்டு ஜாலியா விளையாண்டுக்கிட்டே அப்படியே போயிருக்கிறாங்க. போயிட்டு வந்த உடனே அந்த படத்தோடைய 2 பாட்டு அப்படியே பாடுனாங்களாம். அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நம்ம ஆக்சுவலா அந்த விஷுவல்ஸ தான் பார்ப்போம். பாட்ட எடுத்த உடனே அப்பல்லாம் அத பாட்ட கேட்கவும் முடியாது. ஆ. அந்த பாட்டு இல்லையா? அந்த பிறவிலே இருக்கு பாருங்க அந்த இது. ம். லிரிக்ஸ் எல்லாமே அப்ப அதே மாரி ஃபர்ஸ்ட் அவங்க ஏதோ ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. தமிழுக்கு ஏதோ ஒண்ணு. அது ரிலீஸ் ஆகலையாம். அந்த பாட்ட வந்து 2 தடவ இப்படி பாடணும்னு பாடி காட்டுனாங்களாம். அவ்வளோதானாம். எழுதி வைக்கல, எதுவும் இல்லையாம். அப்படியே பாடுனாங்களாம். இது எவ்வளவு பெரிய விஷயம். அது மனோ அவர்கள் கூட இப்ப சொல்லியிருந்தாங்க. தும்மத்தோண்டு நோட்டுல அவங்க அவங்க குட்டி நோட்டு தான் வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா, அதுல எங்க லிரிக்ஸ் எழுதுவாங்க, எங்க அந்த மியூசிக் நோட்ஸ் எழுதுவாங்க தெரியல. எப்படிதான் அப்படி பாடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அப்ப வந்து அப்படி பாடி இருக்கிறாங்க. 9 வயசுலயே. அப்ப என்னன்னா, அது பாடுறது மட்டும் இல்ல, ஒரு சோகமான பாட்டு, ஒரு லவ் சாங். சோகமான பாட்டு அழுதுகிட்டே பாடுவாங்களாம். கண்ணுல தண்ணி வருமாம். உடனே அக்கம் பக்கத்து வீட்ல எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பாடு பாடு பாடுன்ட்டு அவங்களுக்கு ஓசியில படம் பாக்குற மாதிரி இல்ல அந்த ஒரு உணர்வை எடுத்துட்டு வரணும்ட்டு. சோ அப்படி பாட இந்த சொல்லுவாங்க. அப்புறம் மாதா அது அப்படிதான் நல்லா இருக்கும். மாதா மணி தீபம் ஏற்றினேன்னு ஒரு பாட்டு வரும். அது அது அவங்க அது மாதிரி ஒரு பாட்டு. ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அழுதுகிட்டே வரும் இல்லையா? அம்பிகா பாட்டுன்னு நினைக்கிறேன். இல்ல, அதோட பழைய பாட்டு. பழைய பாட்டு. சரி சரி. இவங்க வாய்ஸ் பெரும்பாலும் இந்த அம்பிகா சாங்ஸ் எல்லாம் இவங்க தான் பாடி இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல இவங்க வாய்ஸ் பயங்கரமா இருந்திருக்குது. திரும்புற பக்கமெல்லாம் இவங்க வாய்ஸ் மட்டும்தான் இல்லையா? அதாவது நான் சின்ன வயசுல கேட்ட பாட்டுலாம் நான் அதெல்லாம் பெரிய அதாவது பாட்டு கேட்பேன். பட் யாருன்றதுல எனக்கு டிஎம்எஸ் வாய்ஸ் மட்டும் தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் பிடிக்கும். அவருக்கு டிஎம்எஸ் தான் கொடுப்பாருன்னு. இன்னும் கேட்டா எஸ்பிபி பாடினது, ஜேசுதாஸ் பாடினதெல்லாம் கூட டிஎம்எஸ்னே நினைச்சுக்குவேன். எம்ஜிஆருக்கு பாடினா டிஎம்எஸ் அப்படின்ட்டு. இப்பதான் போய் பாக்குறேன் எல்லா பாட்டுமே அந்த ஒரு கிளி உருகுது ஒரு கிளின்னு ஒரு பாட்டு வரும். குழந்தைங்க பாட்டு. அது அது பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்பதான் தெரியுது அதெல்லாம் ஜானகி தான் பாடி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. செமையா இருந்துச்சு அந்த பாட்டெல்லாம். அப்ப லதா மங்கேஷ்கர் வாய்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்க பாட்டு எங்கேயாவது ஓடிச்சுன்னா கடையில ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாம் சமைக்கிறதுக்கு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஹோட்டல் கீட்டல்ல ஓடுமா. அப்படியே நின்னுடுவாங்களாம். நின்னு கேட்டுட்டு அடுத்தது என்ன பாட்டு போடுறாங்க இப்படி எல்லாம் கேட்டுட்டு வர்றதுக்குள்ள இவங்க சமைச்சு முடிச்சிடுவாங்களாம். முடிச்சிட்டு செம்ம அடி விழுமா இவங்களுக்கு எங்க போயிட்டு வரேன்ட்டு. அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா இந்த பொண்ணு நல்லா பாடுதுன்ட்டு கிளாசிக்கல் இதுல சேர்த்து விட்டுருக்காங்க. இவங்க விருப்பமே இல்லாம அழுதுட்டே போய் இருந்திருக்கிறாங்க. உனக்கு என்னம்மா பாட தெரியும்? அதாவது பாடி காட்டினோடனே லதா மங்கேஷ்கர் பாட்டு பாடினோடனே அவரு ஷாக் ஆயிட்டாராம். உனக்கு நான் என்னம்மா கிளாஸ் எடுக்கிறது? நீ வேணா சும்மா இங்க உட்காந்து கேளு அப்படின்ட்டு கேட்க சொல்லிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க சரியா பாடலன்னா இவங்கள பாட சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி பாடணும் அப்படின்ட்டு. சோ அதுதான் அது கடவுளுடைய கிஃப்ட்ன்றத தவிர இத வேற எதுவுமே சொல்ல முடியாது.
இல்ல நீங்க கூட சொல்லுவீங்களே, டிஎம்எஸ் மாரியே ஒரு குட்டி பையன் பாடிட்டு இருக்கிறான் சூப்பர் சிங்கர்ல. டிஎம்எஸ் வாய்ஸ் விக்னேஷ்னு அந்த சாங்ஸ் மட்டும் தான் பாடுறான்ட்டு. அந்த காலத்து சாங்ஸ் மட்டும் தான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாடிட்டு இருக்காரு அந்த பையன். எல்லா ம். ஃபாரின் இடத்துக்கெல்லாம் போயிட்டாரு இப்போ. அதுல ஃபேமஸ் ம். ஆனதுக்கு அப்புறம் ம். அப்படி ம். அந்த டிஎம்எஸ் அந்த பாவனையோட பாடி அந்த 3 பேர் வந்து பிரைஸ் கொடுத்தாங்க. டிஎம்எஸோட பையன், அந்த எம்.எஸ். விஸ்வநாதனோட மகன், கண்ணதாசனோட மகன், அந்த 3 லெஜெண்ட்ஸோட மகன்களும் வந்து இவரை தூக்கி வச்சு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சூப்பர். மாதிரி பாட்டு பாடுறது. ஆமா. இப்ப ஜானகி அவங்க சொல்லும்போது கூட எப்படி தெரியுதுன்னா, இவங்களுமே முன் ஜென்மத்திலும் பாடகியா தான் இருந்திருப்பாங்க. பாடகியோ அல்லது பாடகரோ இருந்திருப்பாங்க. இப்ப மறுபடியும் அதான் பண்ணுவாங்க. இல்லையா? 50,000 பாட்டு கிட்ட பாடி, அதுக்கு மேலேயே மற்ற பாடல்கள், சினிமா பாட்டு மட்டும் இவ்வளோ. இது இல்லாம வெளியிலலாம் கணக்கு இல்லாம பாடியிருக்கிறாங்க. ஸோ அப்ப இதுலயே ஊறி அவங்க லைஃபே இதுதான். 19 வயசுல வந்தாங்களாம். சுத்தி அதே லைட்டு, அதே 4 செவுரு பாடி, 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 பாடி எனக்கு எப்ப வயசாச்சுன்னு எனக்கே தெரியலன்றாங்களாம். அதனால எனக்குள்ள நான் வந்தா இன்னும் அந்த 19 வயசு பொண்ணா தான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த குறும்புத்தனம் வந்து அவங்க பேசும்போது நல்லா தெரியுது. உதாரணத்துக்கு குழந்தைங்கள்ல வந்து, "ஏய் போடா குண்டான்னு" சொல்லுவோம் இல்லையா? கடைசி வரைக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியன் குண்டா இருக்கிறத அவங்க கேலி பண்ணிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. மத்தவங்கலாம் பண்ண மாட்டாங்களா? அவ்வளோ பெரிய ஆள பண்ண மாட்டாங்கல்ல. இவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த முதல்ல இவங்க தான் எஸ்பிபி க்கு வந்து முதல்ல சினிமாவுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. வேற ஏதோ ஒரு ப்ரோகிராம்க்கு இவங்க போயிருக்கிறாங்க சீஃப் கெஸ்ட்டா. இவங்க ஃபேமஸு. அப்ப எஸ்பிபி 2nd தான் வராரு. அப்ப இவங்க தான் சொல்லி, "கவலைப்படாதப்பா, நீ சினிமாக்கு வந்தா பெரிய ஆள் ஆயிடுவ. வான்னு" சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்ப ரொம்ப ஒல்லியா இருப்பாராம் எஸ்பிபி ஆரம்பத்துல எல்லாம். இப்ப பார்த்தா இவ்வளோ குண்டா இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லா நிகழ்ச்சியிலுமே சொல்லியிருக்கிறாங்க. பட் அப்படி அதே மாதிரி எஸ்பிபியும் இவங்க கிட்ட வந்து ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. பேசும்போது, பாடும்போது ஒரு போட்டி போட்டு பாடுவாங்க. ஆஹ் ரொம்ப உரிமை எடுத்து பேசியிருக்கிறாங்க எஸ்பிபி. அவன் இவன் correct. எல்லாம் கூட பப்ளிக் சொல்ற அளவுக்கு ஒரு தம்பியா அவ்வளவு ம். பாசமா இருந்தாங்க. ஆமா, வயசு யார் டிஃபரன்ஸ். ஏழை பணக்கார யாரு மேலுமே வித்தியாசம் கிடையாது. அவ்வளவு பேர்கிட்டையும் அவ்வளவு அன்பா பேசுவாங்க. ஒரு நல்ல குறிப்பா அவங்க மருமகள் வந்து சொன்னாங்க, அவங்க வந்து ரசிகரா பார்க்க மாட்டாங்க மத்தவங்கள. தன்னுடைய சொந்தமா தான் பார்ப்பாங்க. அப்படின்ட்டு அந்த அவங்க ஒரு படத்துக்கு மியூசிக் அமைச்சு பாடியும் இருக்கிறாங்க. மியூசிக்கே அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்புறம் ரசிகர்களுக்காகவே ஒரு பாட்டு வந்து மனோ அந்த நிகழ்ச்சியில வந்து இப்போ உடனே பாடுங்கன்னும் போது டக்குன்னு மியூசிக் அமைச்சு பாடினாங்க அவங்களே. ஸோ அது மாதிரி அந்த அளவுக்கு டேலண்ட் உள்ளவர்களா இருந்தாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் யாரோ அந்த மோனோ ஆக்டிங்ன்ட்டு முதல்ல பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி பண்ணும் பொழுது நடுவுல கேப் வரும்போது அந்த கேப்ல சினிமா பாட்டு பாடுறதுக்காக இவங்களை யூஸ் பண்ணாங்களாம் ஜானகிய. சின்ன பொண்ணா. அப்படி யூஸ் பண்ணும் பொழுது அவருடைய பையன் போட்டோ ஒரு தடவை அவர் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. அதை இவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்பத்துல இருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம் தெரியாமலே. சோ அந்த பையனுக்கு வந்து பொண்ணு பாக்குறதுக்குலாம் இவங்க போயிருக்கிறாங்க 2-3 இடத்துக்கு. இவங்களே கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரோ வந்து சொன்னாங்க, ஏன்டா கூடவே ஒரு பொண்ணை வச்சுட்டு நீ எதுக்குடா வெளில தேடுறன்ட்டு. சோ அப்படி ஒரு பயங்கரமான லவ்ல இருக்குது இவங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 72 வயசு இருக்கும்போது அந்த பேட்டி 88ல தானே இறந்துருக்கிறாங்க. 88 வயசுல. ஆனா அப்பயே அவங்க கணவன் இறந்துட்டார் போல இருக்கு. 72 வயசு அப்பயே இறந்துருக்கிறாங்க. 96லயே இறந்துட்டாராம். ஓ 30 சரி வருஷம் சரி. ஆயிடுச்சு. ஓ அவர் இறந்ததை பற்றி மனு கேட்கிறாரு. ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி இருக்குதா உங்க கணவனோடன்னும் போது, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நாங்க 24 மணி நேரம் ஒன்னாவே தான் ரெக்கார்டிங்ல இருந்து எல்லாமே இருப்போம். அப்ப ரெக்கார்டிங் முடிச்சிட்டு வரும்போது அந்த முகம் இல்லைன்னும் போது அழுக வந்துரும். அதுக்குன்னு ஏதோ ஒரு பாட்டு வந்து பாடவே மாட்டாங்களாம் எங்கேயுமே. அதை பாடினாலே அழுகை வந்துருதான். அவங்க கணவனுடைய ஞாபகம் வந்துருது போல இருக்கு. அவங்க கணவனுடைய பேரு ராமு. இவங்க பேரு ஜானகி. இல்லையா? ஜானகின்றது சீதையுடைய பேரு தான். அப்ப இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இப்படி பேர் இருக்குது. எங்க பக்கத்து வீட்டுல கூட பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் அவருடைய பேரு, மனைவி பேரு ஜானகி. நம்ம எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன், அவங்க ஒய்ஃப் பேரும் ஜானகி தான். அது எப்படி அமையுதுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இந்த மாதிரி பார்த்திருக்கிறேன் நானு.
இது பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? சிம்பு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு பாட்டு வரும். ஐ எம் எ லிட்டில் ஸ்டார், ஆவேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார். குழந்தை அந்த குரல்ல. பாட்டு கூட சின்ன குழந்தைக்காக பாடின பாட்டு. கரெக்ட். ஆக்சுவலா நிறைய பாடி இருக்கிறாங்க போல இருக்கு குழந்தை குரல்ல. குழந்தை குரல்ல நிறைய பாடுறாங்க. அப்புறம் ம். சிரிச்சுட்டே பாடுவாங்க. அதாவது சிரிப்பு வரும். அந்த எஸ்பிபி வாய்ஸ்ல வந்து சிரிச்சுட்டு பாடுவார் இல்லையா? அந்த பாட்டுல நடுவுல சிரிக்கிற மாதிரி. ஆமா, அந்த நிறைய மாதிரி கூட பண்ணுவாரு. ம். அந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் அந்த மாதிரி சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டக்குன்னு மாத்தி பாட முடியாது. அது மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க நிறைய பாட்டு. எஸ்பிபி மாதிரி எஸ்பிபிக்கு ம். ஈக்குவலா இவங்களும் அந்த மாதிரி எல்லாம் பாடுவாங்க. அந்த டூயட் சாங்கா இருக்கட்டும், எந்த சாங்கா இருந்தாலுமே அதுல அப்படியே அந்த ஹீரோயின் மாதிரியே அந்த குரலை மாத்தி பாடுறது. அது எத்தனையோ பாட்டு, அவ்வளவு பாட்டு ஃபேமஸ் இருக்கு. அத்தனை நேஷனல் அவார்டு, 4 அதே மாதிரி நேஷனல் அவார்டு. இன்னொன்னு கூட யாரோ சொல்லியிருந்தாங்க, இந்த மகளிர் மற்றும் கமலஹாசன் படத்துல அந்த நாசர் அந்த படத்துல வந்து 3 ஹீரோயின் பாடுவாங்க ஒரு பாட்டு. கும்மு கும்முன்னு கும்முன்னு ஏதோ ஒரு பாட்டு வரும். அந்த 3 ஹீரோயினுக்கும் இவங்களே தான் குரல் கொடுத்தாங்களாம் அந்த பாட்டுல. 3 ஒரே பேரு. ஆமா, பாட்டு. ஆமா. ஒரே பாட்டுல 3 பேருக்கு வெவ்வேறு மாதிரி பாடுறது எவ்வளவு கஷ்டம். டக்கு அந்த டக்கு டக்கு ரோஹிணி, டக்குன்னு மாத்துறது. அந்த 3 பேர் வரும். அது 3 பேரும் வேற மாதிரி டோன்ல பாடுவாங்க. ஒருத்தவங்க வந்து படிச்சவங்க பாடுவாங்க, ஒருத்தவங்க வந்து சாதாரண மிடில் கிளாஸ் அந்த ஒரு சென்னை கிளர்க் பாஷையில மாதிரி. பாடுவாங்க. இன்னொருத்தர் சென்னை பாஷை, அந்த ஸ்வீப்பரா இருக்கிற கரெக்ட். மாதிரி ஒரு கேரக்டர். கரெக்ட். வேற அதுவுமே ரொம்ப வித்தியாசமா நல்லா இருக்கும். அது உலகத்திலே அந்த மாதிரி யாரும் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு யாரோ சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு அவங்களுடைய மகள் சொன்னது என்னன்னா, இவங்க ஒரு நிமிஷம் ஒருத்தர்கிட்ட ஜானகி அம்மா பேசினா கூட அவங்களுக்கு வந்து உலகத்திலேயே நம்மளதான் இவங்க அதிகமா நேசிக்கிறாங்கன்னு நமக்கு உணர்வு வருமா. இது எவ்வளவு அந்த பெரிய அளவுக்கு தெய்வீக குணம் இல்லையா? அப்படி ஆத்மார்த்தமா பேசுவாங்களாம். அதே மாதிரி வந்து இப்ப நானே வந்து அவங்க கேரளாக்காரங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது மாதிரி அந்தந்த மொழியில இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மொழியை சார்ந்தவர்களே தான் தோணுமா. ஆனா இப்பதான் தெரியுது அவங்க வந்து ஆந்திராக்காரங்க போல இருக்குது. ஆனா அது நமக்கு தெரியாது. எந்த அந்த ம். எல்லா மொழியும் விரும்பி பாடுவாங்களா? இந்த மொழிதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னு இல்லாம எல்லாத்துலயுமே ம். விரும்பி பாடுவாங்க. அந்த அந்த அளவுக்கு மொழி மேல எல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது. எல்லா மொழியும் அவ்வளவு இதா பாடுவாங்க. கரெக்ட். தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தான் மொழி பிரிவினை இல்லம். இவங்களுக்கு தேவையில்லை இல்லையா? சோ அந்த அந்த வாடை இல்லாம அந்த மொழியுடைய வாடை இல்லாம பாடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஃபேமஸான சில பாடகர்களுக்கு கூட அவங்க எந்த மொழின்ற வாடை தெரியும். ஸ்லைட்டா தெரியும் அது. அது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட தெரியாம இருந்தது. இன்னொன்னு ரசிகர்களை வந்து தன்னுடைய சொந்தமாக நினைப்பாங்க அப்படின்னு அவங்க மருமகள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மருமகளே மகள் அப்படின்னு தான் அவங்க அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்தாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து நிறைய அவங்களுடைய ஹிட் சாங்ஸ் எல்லாம் பாடும்பொழுது அடி ஆத்தாடின்னு ஒரு பாட்டு, கடலோர கவிதைகள் நினைக்கிறேன் படத்துல. அதுல பாடும்பொழுது அது எங்க பட்டி தொட்டி எல்லாம் அங்க ஓடிச்சு. நாங்க சின்ன ரசிகர்களுக்காகவே நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி காலத்துல கூட ஒரு ரசிகர் வீட்டுலதான் குடியிருந்திருக்காங்க மைசூர்ல. அவங்களுக்கு சொந்த வீடெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு எத்தனையோ கோடி சொத்துக்கள் இருந்தா கூட வாடகை வீட்டுலதான் கடைசி நேரத்துல ஒரு ரசிகருக்காக அந்த வீட்டுல போய் தங்கி இருந்திருக்காங்க. அம்மா அம்மான்னு அவ்வளவு பிரியமா இருப்பாராம் அந்த ரசிகரும், அந்த ஹவுஸ் ஓனரும். இவங்களும் அந்த அளவுக்கு புள்ள மாதிரி நடத்தியிருக்காங்க. அந்த மாதிரி ரசிகர் மேல அவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப தனி குவாலிட்டி தான், ஸ்பெஷல். இந்த மாதிரி யாருக்குமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பாடுறதுலயும் இவங்கள மாதிரி யாராலையுமே பாட முடியாதுன்னு அத்தனை பேரும். லதா மங்கேஷ்கர், ஆஷா போன்ஸ்லேல இருந்து சுசிலா அம்மா, இவங்க எல்லா லீலா, அவங்க எல்லாருமே சொல்லிருக்காங்க இவங்கள மாதிரி அந்த பாட்டு, அந்த சிங்காரவேலன் பாட்டு பாடினது யாராலையுமே முடியாது. அந்த நாதஸ்வரத்தை பீட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க குரல் அதோட சேர்ந்து அப்படி வரும். அந்த மாதிரி பாட்டு யாராலையுமே பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலேயே அது ஒரு கிஃப்ட் தான் எங்களுக்கு, காட்ஸ் கிஃப்ட்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது ஒரு அத்தனை இதுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா கடைசியில ஒரு அவார்டு மட்டும் பத்மபூஷன் மட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப லேட்டா கிடைச்சது. நிறைய பேருக்கு அது நார்த் இந்தியால ஆஷா போன்ஸ்லயே அவங்களுக்கு எல்லாம் நல்ல சீக்கிரம் கிடைச்சிருது. லதா மங்கேஷ்கர்ல அங்க இருக்கிறவங்களுக்கு. இவங்களுக்கு ரொம்ப லேட்டா கொடுத்ததுனால இவங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி ஒரு 8 வருஷம் வெளியில பாடுறதை நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப கடவுள் மேல பக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சான் கடைசி நேரத்துல. கடவுளை தவிர வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிற லெவல்ல கடைசியில ஒரு 8 வருஷம் அப்படிதான் இருந்திருக்காங்க.
மருமகளோட கூட இருந்துட்டாங்க. மகன் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப மகனும் மருமகளும் ஆக்சுவலா டைவர்ஸும் ஆயிடுச்சு. ஒரு பேத்தி ஃபாரின்ல இருந்திருக்கு. ஒரு பேத்தி தான் இங்க இருந்திருக்காங்க. மருமகளையும் மகள் மாரி நினைச்சுட்டு அந்த பேத்தியோடையும், மருமகளோடையும் இருந்திருக்காங்க. ஆ அவங்களுமே ஒரு பேத்திக்கு தான் அங்க அங்க இருந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுச்சு போல. இந்த மாரி வாழ்க்கையில நெறைய கஷ்டம் இருந்தாலுமே, கடைசி வரைக்கும் அந்த பாட்டோட தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. பாட்டுக்காகவும், ரசிகர்களுக்காகவும் தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த மாரி லெஜண்ட் திருப்பி பிறக்கிறதே கஷ்டம். ஆனா நமக்கு தெரியும். அவங்க திருப்பியும் பிறப்பாங்க. திருப்பியும் சிங்கராவே தான் பிறப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த மறுபிறவி ரகசியம் அந்த ஆத்மால என்ன பதிஞ்சிருக்குது அப்படின்னு தான் நமக்கு புரியுது இல்லையா? கடவுள் எல்லாம் சொல்லிட்டாரே. அதனால அடுத்தது இப்ப இன்னும் ஒரு 9 மாசத்துல அவங்க ஒரு குழந்தையா பிறக்க போறாங்க. இல்லையா? இன்னும் ஒரு 3, 4 வருஷத்துல பாருங்க ஒரு சின்ன குழந்தை அழகா பாட்டு பாடும். அத பார்த்தா ஜானகி அம்மாவோட மறுபிறவியா தான் இருக்கும். அது அது நெறைய பேருக்கு தெரியாது. இப்ப கூட சின்ன குழந்தைங்க நெறைய பேர் பாட்டு பாடுறத பார்த்தா எனக்கு அப்படி தோணும். இவங்க வந்து போன பிறவில அப்படி பொறந்திருப்பாங்க. டிஎம்எஸ் கூட இந்த பையன் வந்து டிஎம்எஸ்ஸா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த பையன பார்க்கும்போது எனக்கு தோணும். திவினேஷ்னு ஒரு பையன் பாடுறத பார்க்கும்போது. அந்த டிஎம்எஸ் பாட்டே எடுத்து 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 பாடுறத பார்த்தா, எனக்கு அப்படிதான் தோணும். அது மாரி இப்ப இருக்கிற சின்ன குழந்தைங்க 4, 5 வயசு குழந்தைங்கலாம் பாட்டே கத்துக்காம அப்படியே தானா பாடுறது பார்த்தா, அவங்கலாம் போன ஜென்மத்து அந்த வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அந்த இது இப்ப தொடருது அப்படின்னு நமக்கு தோணும். அந்த ஆத்மால அப்படியே பதிஞ்சிருது. அவங்களுக்கு என்ன ஆம்பிஷன் இருந்ததோ, அது எல்லாமே அந்த ஆத்மாவுல பதிஞ்சு, இப்ப அடுத்த பிறவி பாருங்க, இன்னும் ஒரு 3, 4 வருஷத்துல ஒரு குழந்தை அழகா பாட ஆரம்பிச்சுரும். அது வந்து ஜானகி அம்மாவா தான் இருக்கும். பையனாவும் பிறக்கலாம், பொண்ணாவும் பிறக்கலாம். ஆனா, அதே மனுஷரா தான் பிறப்பாங்க. வேற அனிமல்ஸா, பேர்ட்ஸாவே பிறக்க மாட்டாங்க. இப்படியே தான் பிறக்க போறாங்க. அதே டேலண்டோட, அதே நல்ல குணத்தோட தான் பிறப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். கடவுள் அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. அதான் பிரதர். இவங்க வந்து யார் என்ன டியூன் இருந்தாலும் இவங்க குரலா வச்சுதான் நெறைய பாட்டு ஃபேமஸ் ஆயிருக்கு. என்னதான் மியூசிக் போட்டாலும் ஒரு குரல் சரியில்லைன்னா அந்த பாட்டு எடுபடாது. அந்த மாரி அன்னக்கிளி படத்துலயும் இவங்க பாடுனதுனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு இளையராஜா சாருக்கு அவ்வளவு ஹிட் ஆனது. இவங்களும் ஒரு காரணம். அந்த அன்னக்கிளி உன்னை தேடுதேன் பாடின பாட்டுனாலதான் ஃபர்ஸ்ட் இது யாரு மியூசிக் போட்டது யாரு இவங்க பாட்டை வச்சுதான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது இளையராஜான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. இவங்க அப்புறம் கமலஹாசன் கூட நிறைய பாட்டு பாடிருக்காங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஒரு ஆல்பமே போடலாம்னு கமல்ஹாசன் சரியா சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி அந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இஞ்சி இடுப்பழகா அந்த பாட்டெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காங்க இல்லையா? அது கமலும் இவங்க பாடினது. இந்த மாதிரி நிறைய பாட்டு. அந்த கண்ணே கட்டிக்கவன் இன்னும் ஒரு பாட்டு வரும். காதல் பரிசுன்னு நினைக்கிறேன். அதுலயும் அப்படிதான். அப்படி சிரிச்சுட்டே பாடுற மாதிரி எல்லாம் இருக்கும். அதுல இவர் முதல்ல ஒரு டயலாக் பேசிட்டு அதுக்கப்புறம் எஸ்பிபி ஜானகி கண்டினியூ பண்ணி பாடுற மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாட்டெல்லாம். அந்த அவார்டு வாங்கின பாட்டு தவிர இன்னொன்னு காதல் ஓவியம்ல வர்ற பாட்டு அதெல்லாமே பாட்டுக்காகவே ஓடின படங்கள். பாரதி ராஜா படம் தான் இருந்தாலுமே அது பாட்டு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி அந்த பாட்டை வச்சுதான் அந்த படம் எல்லாம் ஓடிச்சு. நிறைய மோகன் ஹிட்ஸ் எல்லாமே ஜானகியோட பாட்டு வச்சுதான் எஸ்பி ஜானகி இந்த பாட்டு காம்பினேஷன்ல தான் நல்லா ஓடும். இளையராஜா சாரும் ரொம்ப கவலைப்பட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டே பேசியிருக்கிறாரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு டியூன் போடுவோமோ அதே மாதிரி அவங்களும் அவ்வளவு உழைப்பு கொடுப்பாங்க. பர்ஃபெக்ட்டா வர்ற வரைக்கும் அவங்களும் விடமாட்டாங்க. அந்த அளவுக்கு உழைக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு. அந்த ஸ்கூலுக்கு போகாமலே இவ்வளவு தூரம் பாடியிருக்கிறாங்க. அவங்க ஒரு தடவை கேட்டாலே அப்படியே பாடிடுவாங்களாம். அதை படிக்காமலே எழுதாமலே அப்படி அந்த காலத்திலேயே அப்படியே ஒரு தடவை கேட்டா போதும் அப்படி இருந்திருக்காங்க. அதே மாதிரி எத்தனை லாங்குவேஜ்ல படிக்காம இருந்தும் இத்தனை லாங்குவேஜ்ல பாட முடியுது அவங்களால. அதாவது அந்த லாங்குவேஜ்காரங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுல இருக்குமா? தெரியாதவங்க இந்த பாஷை தெரியாதவங்க பாடுற மாதிரியே இருக்காதான். நமக்கு ஒரு 2, 3 பாஷைக்கு மேல நம்மளால படிக்க முடியல. 20 லாங்குவேஜ்ல அதுவும் அந்தந்த லாங்குவேஜ்காரங்க எப்படி பேசுவாங்களோ, பாடுவாங்களோ அந்த மாதிரியே பாடிட்டாங்க. அது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். கடவுளோட கிஃப்ட் தான் கண்டிப்பா அது. இல்லாட்டி இவ்வளவு தூரம் வர்றது எல்லாருக்குமே அது அமையாது. இந்த மாதிரி லெஜெண்ட் திருப்ப கிடைப்பாங்களா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த லெஜெண்டே திருப்பி வந்து பிறக்கதான் போறாங்க. இதை விட இன்னும் பக்கவா இன்னும் ஃபியூச்சர்ல வர வர இன்னும் டேலண்ட் கூட்டிட்டு தானே போகும். அந்த மலையாளத்துல அந்த பாபு ராஜாங்கிற மியூசிக் டைரக்டர் ரொம்ப அட்மைர் பண்ணியிருக்காரு. எப்படிமா இப்படி பாடுறீங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு அவருதான் டியூனே போட்டிருக்காரு. அவரு நினைச்சதுக்கு மேல அந்த டியூனுக்கு மேல இவங்களோட குரல் அவ்வளவு எடுத்து கொடுத்திருக்கு. அதே மாதிரிதான் இந்த மெட்டி ஒலின்னு ஒரு பாட்டு வரும். மெட்டி ஒலி காத்தோட அதுல ஒரு ஹம்மிங் தான் கொடுத்திருப்பாங்க. அது அவ்வளவு அழகா இருக்கும். ஹம்மிங் மட்டுமே தனியா கேட்கலாம். அந்த மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த டைம்ல வர்ற பாட்டு எல்லாமே இவங்களோட குரல் வச்சுதான் ஃபேமஸ் ஆச்சு.
அந்த ஒரு கிளி உருகுதுன்னு சொன்னீங்களா, அந்த டைம்ல வர்ற பாட்டு. நெறைய பாட்டு சொல்லவே முடியாது. கணக்குல 25,000 பாட்டு பாடியிருக்காங்களே, அதுல அத்தனையுமே ஹிட் ஆயிருக்கும். இந்த பாட்டு ஹிட் ஆகாத பாட்டே கிடையாது. அந்த மாதிரி தமிழ்லயும், மலையாளமா இருந்தாலும் சரி, தெலுங்குனாலும் சரி, எல்லாமே அவ்வளவு சங்கராபரணம் அதுல எல்லாமே நல்ல பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க. அப்புறம் ஹிந்தி நமக்கு மத்த லாங்குவேஜ்ல என்னென்ன பாடுனாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த 4 லாங்குவேஜ கேட்டிருப்போம். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம். இந்த 4த்துலயுமே ஆனா நமக்கு கேட்ட உடனே தெரிஞ்சிடும். இது ஜானகி அம்மா பாடின பாட்டு அப்படின்ட்டு. அதுக்காகவே நமக்கு லாங்குவேஜ் தெரியலனாலே அந்த பாட்டு பிடிக்கும். தெரியலன்னா கூட அந்த பாட்டு நமக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க குரல வச்சு ரொம்ப பரிச்சயமானது மாரி நமக்கு அது தோணும். இப்ப கடைசி நேரத்துல அவங்க தமிழ்நாட்டுல வந்து சரீரம் விட்டிருந்தாங்கன்னா, இன்னுமே அவங்களுக்கு அரசு மரியாதை நல்லா கிடைச்சிருக்கும். இன்னும் மக்களோட அன்பும் அது அனுதாபமும் இன்னுமே கிடைச்சிருக்கும். கூட்டம் அலமோதி இருக்கும். அவங்களோட இது மக்கள் அவ்வளவு ரசிகர்கள் இங்க இருந்திருக்காங்க. அங்க நடந்தத விட இங்க நடந்திருந்தா இன்னுமே பிரம்மாண்டமா இருந்திருக்கும் அவங்களோட இறுதி ஊர்வலம். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். சீக்கிரமே அவங்க அடுத்த பிறவியில வந்து இதே மாரி சிங்கரா வந்து நம்மள சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.